سيدنا محمد اللهم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல நாட்களுக்கு பிறகு இன்று ஒரு நாள் இஸ்லாமிய வரலாற்றின் ஆகச்சிறந்த ஒரு காவிய பகுதிக்கு உங்களை நான் இந்த வீடியோவின் மூலமாக அழைத்து வந்திருக்கின்றேன். அதுதான் எகிப்தின் இதயம், கெய்ரோவின் ஆன்மீக அடையாளம் மஸ்ஜிதுல் ஹுசைன் பள்ளிவாசலாகும். எனக்கு பின்னால் கம்பீரமாக நிற்கிறது இந்த பள்ளிவாசல். இதன் பின்னால் சாதாரண மனிதர்களால் கூட நினைத்து பார்க்க முடியாத ரோமங்களை சிலிர்க்க வைக்கும் ஒரு வரலாறு ஒளிந்து காணப்படுகிறது. இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பேரரான கர்பலாவின் நாயகன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் புனித சிரசு, புனித தலை இந்த மண்ணில்தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று நம்பப்படுகிறது. சுமார் 900 வருடங்களுக்கு முன்னால் கொதிக்கும் போர்களுக்கு மத்தியில் கடல்களை கடந்து இந்த தலை எப்படி இங்கு வந்தது? வாருங்கள், வரலாற்றின் பாகங்களை இன்னும் நாம் கொஞ்சம் அழுத்தமாக புரட்டி பார்ப்போம். இந்த கட்டிடத்தை சாதாரணமாக பார்த்து கடந்து போயிட முடியாது நண்பர்களே. இது பல நூற்றாண்டுகளாக பேரரசுகளின் கைகளால் செதுக்கப்பட்ட ஒரு கலை பொக்கிஷம். ஃபாத்திமிகள், ஐயூபிகள், மம்லூக்குகள் என்று பல வரலாற்று நாயகர்களின் காலத்தை கடந்த பள்ளிவாசலாகும். ஆனால் இன்று நாம் காணும் இந்த பிரமாண்ட வடிவத்தையும் கம்பீரத்தையும் இந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்தது யார் தெரியுமா? மகா வல்லமை பொருந்திய உஸ்மானிய பேரரசு மற்றும் எகிப்தின் நவீன ஆட்சியாளர்களாகும். வானத்தை முத்தமிடுவது போல நிற்கிறதே அந்த பென்சில் வடிவ மினாராக்கள். அது உஸ்மானிய கட்டிடக்கலை. அரபு நாட்டு பாரம்பரியமும் ஐரோப்பிய பாணி ஜன்னல்களும் கைகோர்த்து நிற்கும் இந்த அழகை உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ நாம பேச போறதுதான் இந்த மசூதியோட மிக உன்னதமான நெஞ்சை உலுக்கும் வரலாறு. கிறிஸ்துவுக்கு பின் 680 கர்பலா போர்க்களத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தியாக மரணம் அடைந்த பிறகு அவர்களோட புனித சிரசு பாலஸ்தீனத்தோட அஸ்கலான் நகரில் தான் பல நூற்றாண்டுகள் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 1153 சிலுவை போர் வீரர்களின் கைகளில் அஸ்கலான் நகரம் வீழும் நிலை வந்தபோது எகிப்து ஃபாத்திமி பேரரசு துடிதுடித்து போனது. நாயகத்தின் பேரனின் தலைக்கு ஒரு ஆபத்தா? எங்கள் உயிர் போனாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று களத்தில் இறங்கினார்கள். அன்றைய எகிப்து பிரதமர் சிலுவை படை வீரர்களுக்கு சுமார் 30,000 தங்க நாணயங்கள் அள்ளி கொடுத்து அந்த புனித சிரசை பாதுகாப்பாக பெற்றார். கடல் வழியாக, நைல் நதி வழியாக எகிப்து மண்ணுக்குள் அந்த புனித பெட்டி நுழைந்த போது அன்றைய எகிப்து மன்னரும் ஒட்டுமொத்த பெருமக்களும் இராணுவ வீரர்களும் தங்களின் காலணிகளை கலற்றி எறிந்துவிட்டு வெறும் காலோடு கண்ணீர் மல்க பக்தி பெருக்குடன் ஓடி வந்து வரவேற்றார்கள். அப்படி வரவேற்று தங்கள் அரண்மனைக்குள்ளேயே பத்திரமாக அடக்கம் செய்த இடம்தான் இந்த மஸ்ஜிதுல் ஹுசைன் பள்ளிவாசல். சகோதரர்களே, இங்கேதான் நாம் வரலாற்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் புனித சிரசு உண்மையில் எங்கு இருக்கிறது? எகிப்தின் வரலாற்று அறிஞர்களிடம் பெரும் கருத்து வேறுபாடுகள் உள்ளன. அது மதீனாவில் ஜன்னத்துல் பக்கீயிலே இருக்கிறது என்றும், தமஸ்கஸில் இருக்கிறது என்றும், இல்லை கர்பலாவிலேயே உடலோடு சேர்க்கப்பட்டு விட்டது என்றும் பல வலுவான ஆதாரங்களும் கூறப்படுகின்றன. அதனால் எகிப்திற்கு இந்த தலை கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படும் வரலாறு 100% உறுதியானது கிடையாது. இது ஒரு வரலாற்று செய்தி மற்றும் வாய்வழி நம்பிக்கை மட்டுமே. ஆனால் இந்த தகவல் உண்மையோ பொய்யோ, எகிப்து மக்கள் நாயகத்தின் குடும்பத்தின் மீது வைத்துள்ள அளப்பெரிய பாசத்திற்கு இந்த பள்ளிவாசல் ஆகச்சிறந்த சாட்சியாகும். இந்த பள்ளிவாசலோட தெற்கு பகுதியில் ஒரு தனி அறை இருக்கிறது. அதற்குள் என்ன இருக்கிறது தெரியுமா?
உலகமே தேடி அழிந்தாலும் கிடைக்காத நமது உயிரினும் மேலான அகிலத்தின் வழிகாட்டி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனித பொருட்கள் தான் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்திய அந்த புனிதமான ஆடையின் ஒரு பகுதி, அவர்கள் தங்கள் கண்களுக்கு அழகூட்டிய அந்த மை வைக்கும் பாத்திரம், அவர்கள் கைகளில் ஏந்தி நடந்த அந்த முபாரக்கான கைத்தடி, அது மட்டுமல்ல அவர்களின் தாடி முடிகளும் இந்த அறைக்குள் தான் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன், நாம் எத்தனையோ முறை ஹதீஸ்களில் படித்து வியந்த நமது பெருமானாரின் பொருட்கள் இன்றளவும் நமக்கு மிக அருகில் இந்த சுவர்களுக்குள் இருக்கிறது என்று நினைக்கும் போதே நம் கண்கள் குளமாகிறது இல்லையா? அது மட்டுமல்ல நண்பர்களே, ஹலீஃபாக்கள் தங்கள் கரங்களால் எழுதிய இஸ்லாமிய வரலாற்றின் ஆக பழமையான குர்ஆன் பிரதிகளும் இந்த அறையின் மௌனத்திற்குள்ளேதான் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, இப்போது நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் தெரியுமா? ஒட்டுமொத்த எகிப்து நாடே உருகி உருகி ஜியாரத்து செய்யக்கூடிய இந்த மசூதியின் மிக உன்னதமான மையப்பகுதி. என் பின்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தங்க கம்பிகளுக்குள் தான் கர்பலாவின் நாயகன், சுவனத்து வாலிபர்களின் தலைவர், நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அன்பு பேரன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் புனித சிரசு அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், வரலாறுகள் ஒருபுறம் இருக்கட்டும், இந்த இடத்திற்கு முன்னால் வந்து நிற்கும் போது நம் மனதில் ஏற்படும் அந்த அமைதியும் அந்த உணர்வும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. 900 வருடங்களுக்கு முன்னால் பாலஸ்தீனத்து மண்ணிலிருந்து பட்டு துணியால் சுற்றப்பட்டு ஒரு பெட்டியில் வைத்து பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்ட அந்த புனித சிரசு இதோ இந்த இடத்தில் தான் பல நூற்றாண்டுகளாக எகிப்து மக்களின் இதய துடிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாயகத்தின் குடும்பத்தின் மீதுள்ள பாசத்தால் இந்த இடத்தை எகிப்து மக்கள் எவ்வளவு புனிதமாக பாதுகாக்கிறார்கள் என்பதை நேரில் பார்க்கும்போது மெய்சிலிருக்கின்றது நண்பர்களே. இன்ஷா அல்லாஹ் எப்போதாவது உங்களுக்கு எகிப்து நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் மறக்காமல் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்திற்கு ஒரு முறை வந்து பாருங்கள். அப்போது நான் இந்த வீடியோவில் சொன்ன அந்த உணர்வை நீங்களும் உங்கள் இதயத்தால் நேரடியாக உணர்வீர்கள். எகிப்தின் வரலாற்று பக்கங்களையும் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக பயணங்களையும் நம் தாய்மொழியான தமிழில் தொடர்ந்து ரசிப்பதற்கு எப்போதும் நம்ம ஈஜிப்ட் தமிழ் vlog சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு உன்னதமான வரலாற்று பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். லஃப்ரத் அஜ்வாதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.